Good morning, champion. This is Professor R. Surendran from Government College of Technology. I am my technical champion Bhavadharani along with me. So, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா degree of freedom னா என்ன பார்க்க போறோம். Degree of freedom னா என்ன சொல்லிருக்காங்க? Degree of freedom na unconstrained rigid body moving in a space can be described by a translational motion along any three mutually perpendicular axis x, y, z. Rotational motion about the axis. Degrees of freedom 3t plus 3r is equal to 6. Then a rigid body process. Degrees of 6 degree of freedom. 6 degrees of freedom in space. Degrees of freedom of in a pair is equal to number of independent relative motion. Degrees of freedom equal to 6 minus number of restraints. So, இப்போ degree of freedom அப்படின்னா என்னன்னா ஒரு unconstrained rigid body இருக்குன்னா அப்படின்னா அது ஸ்பேஸில் மூவ் பண்ண சொன்னா அதால் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா இட் கேன் மூவ் along the x direction, it can move along the y direction, it can move along the z direction. இந்த மூணுமே வந்து translational motion, x பொறுத்து போவாங்க, y பொறுத்து போவாங்க. அதே போல் it can rotate about the x direction, it can rotate about the y direction, it can rotate about இது வந்து rotation motion. அப்போ 3 translation 3 rotation அப்போ ஆக மொத்தம் 3 கூட்டல் 3 6. அப்போ ஒரு பாடி ஸ்பேஸில் இருக்குன்னா அதால் வந்து 6 திசையில் செயல்பட முடியும். ஸோ எத்தனை திசையில் அதால் செயல்பட முடியும் அதான் வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ அப்படி இருக்கும்போது 3 டிரான்ஸ்லேஷன் 3 ரொட்டேஷன் சொல்லிட்டாங்க. இப்போ போட்டு காட்டியிருக்காங்க, எக்ஸை பொறுத்து ஒய்யை பொறுத்து இசட்டை பொறுத்து காட்டியிருக்காங்க, 3 கூட்டல் 3 6ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஜிட் பாடி பொசஸ் 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இன் ஸ்பேஸ் அப்படின்றாங்க. ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இன் பேர் அப்படின்னு போட்டோன்னா இட் இஸ் அ நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ரிலேட்டிவ் மோஷன். நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ரிலேட்டிவ் மோஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பேருக்கு வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஈக்குவல் டு 6 மைனஸ் நம்பர் ஆஃப் ரெஸ்ட்ரைன்ஸ். நம்ம எத்தனை திசையில் தடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு ஸ்ட்ரைட் லைன் மோஷனுக்கு எத்தனை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும்? 1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். பிளானர் மோஷனுக்கு எத்தனை டிகிரி ஆஃப் 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். ப்ரொஜெக்டைல் மோஷனுக்கு 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ரெக்டிலினியர் மோஷனுக்கு 1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸ்ட்ரைட் லைன் மோஷனும் ரெக்டிலினியும் உங்களுக்கு ஓகே. இப்போ இது நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டைல் மோஷன் போகும்போது இப்படி எரியிறோம் அப்படின்னா இட் கேன் மூவ் அலாங் திஸ் டைரக்ஷன். பிளானர் மோஷனில் it can move along the x direction, it can move along the y direction and வந்து it can rotate about the z direction அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸை பொறுத்து ஒய்யை பொறுத்து நகர இது வரும். இது வந்து தீட்டா இசட் மட்டும் பாசிபிள், எஸ் ஒய் எஸ் எக்ஸ். ஸோ அதனால தான் 3 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பாசிபிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். Kinematic chain என்னன்னு பார்க்க போறோம். Kinematic chain என்ன சொல்லிருக்காங்க? Kinematic chain the combination of kinetic pairs in which each link forms a part of 2 kinematic pairs and the relative motion between the links in either completely constrained or successfully constrained. So நமக்கு மோஷன் வந்து constrained மோஷனாவோ இல்ல successfully constrained மோஷனா தான் இருக்கணும். இப்போ combination of kinematic pair தான் வந்து combination of kinematic pair in which each link form a part of the kinematic பேர் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அந்த ரிலேட்டிவ் மோஷன் வந்து கிடைக்கும். அதாவது எல்லாமே சேர்ந்து மொத்தமாக சேர்ந்த பிறகு ஓகே கினமேட்டிக் செயின் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இது ஒரு கினமேட்டிக் பேர், இது ஒரு கினமேட்டிக் பேர், இது ஒரு கினமேட்டிக் பேர், இது ஒரு ஸோ இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் கினமேட்டிக் பேர் இன் விச் ஈச் லிங்க்ஸ் ஃபார்ம் ஏ பார்ட் ஆஃப் கினமேட்டிக் பேர். ஸோ இந்த லிங்க் இருக்குன்னா இதோட இட் இஸ் அ பார்ட் ஆஃப் கினமேட்டிக் பேர் அண்ட் ரிலேட்டிவ் மோஷன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரிலேட்டிவ் மோஷன் கிடைக்கிற ரிலேட்டிவ் மோஷன் எப்படி இருக்கணும்? இட் should be completely constrained or successfully constrained. Incompletely constrained மோஷன் கிடைச்சா அது வந்து கினமேட்டிக் செயின் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கினமேட்டிக் செயினுக்கு வந்து என்ன ஃபார்முலா ஒபே பண்ணுது? n is equal to 2p minus 4. n னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், p வந்து நம்பர் ஆஃப் பேர்ஸ். ஸோ வந்து இப்போ இந்த கினமேட்டிக் செயின் ஃபார்ம் பண்ண இப்போ எத்தனை லிங்க் இருக்கு? ஸோ ஆக மொத்தம் 4 லிங்க் இருக்கு. எத்தனை பேர் இருக்கு? 4 பேர் இருக்கு. ஸோ 4 லிங்க்கு 4 பேர் அப்படின்னா இதில் போட்டால் ஒபே ஆனால் அப்போ தான் வந்து இது பண்ண முடியும். 8 மைனஸ் 4 4. ஸோ இதை ஒபே பண்ணால் தான் கினமேட்டிக் செயினை ஃபார்ம் பண்ண முடியும். n ஈக்குவல் டு 2p மைனஸ் 4 ஒபே பண்ணால் தான் கினமேட்டிக் பேர் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒபே பண்ணல அப்படின்னா வந்து அதால் பேர் ஃபார்ம் பண்ணும். இப்போ இது வந்து LHS n LHS கிரேட்டர் தென் RHS இருந்தால் என்ன செயின் ஃபார்ம் பண்ணும்? The chain is locked chain. அதாவது LHS வந்து அதிகமாக இருந்தானா locked chain. LHS ஈக்குவல் டு இது வந்தானா constrained chain. LHS லெஸ்ஸாக இருந்தானா unconstrained chain. ஸோ கினமேட்டிக் செயின் வந்து 3 வகைப்படும். ஒன்று locked chain, இன்னொன்று constrained chain, unconstrained chain. இங்கே வந்து LHS வந்து பெருசாக இருப்பான், இங்கே வந்து ஈக்குவலாக இருப்பான். LHS வந்து கம்மியாக இருந்தானா அன்கன்ஸ்ட்ரெயின்டாக போயிடுவான் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிங்கேஜ் ஆர் மெக்கானிசம் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ லிங்கேஜுக்கு இன்னொரு பேர் தான்
மெக்கானிசம் அப்படின்றாங்க. என்ன சொல்றாங்க லிங்கேஜ்னா? A linkage is obtained if one of the links of a kinematic chain is fixed to the ground. ஸோ இதான் வந்து கினமேட்டிக் செயின் அப்படின்னா, கினமேட்டிக் செயினில் எதை வேணா இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு லிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பேர் மெக்கானிசம் ஆர் லிங்கே சொல்லுவாங்க. ஸோ கினமேட்டிக் செயின்னா, கினமேட்டிக் செயினுக்கும் மெக்கானிக்ஸுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, கினமேட்டிக் செயினா எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கணும். ஸோ இந்த ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தால் நம்ம ஃபார்முலா வந்து 3 × n - 2j minus டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் த கினமேட்டிக் செயின் வந்து 3n - 2j h. j னா என்ன சொல்றாங்க? நம்பர் ஆஃப் லோவர் பேர். n என்ன சொல்றாங்க? நம்பர் ஆஃப் லிங்க்ஸ். h னா நம்பர் ஆஃப் ஹையர் பேர் அப்படினா, h னா நம்பர் ஆஃப் ஹையர் பேர் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். நம்பர் ஆஃப் ஹையர் பேர் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் கினமேட்டிக் செயினுக்கான டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்துக்கான ஃபார்முலா. அடுத்தது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் ஏ மெக்கானிசம். இதை கண்டுபிடிச்சாரு யாருன்னா குட்ஸ்பேக் அப்படின்றது கண்டுபிடிச்சாரு. யார் அவர் கண்டுபிடிச்சாரு? குட்ஸ்பேக் அப்படின்றது கண்டுபிடிச்சாரு. அவர் வந்து என்ன ஃபார்முலா சொல்றாரு? 3n × n - 1 - 2j - h. அப்போ என்ன சொல்றாருன்னா, நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னா, இப்போ இருக்கு அப்படின்னா ஒரு n லிங்க் இருக்கு அப்படின்னா nல ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க, அதை வந்து கழிங்க. லிங்க்குக்கு வந்து கினமேட்டிக் செயினுக்கு வந்து 3 × n - 2j - 2h. இது -2j - h அதுதான் இருக்கு. ஆனால் இங்கே வந்து ஒன்று கழிச்சிருக்கோம். என்னோட என்ன பண்ணியிருக்கோம்? கழிச்சிருக்கோம். எத்தனை கழிச்சிருக்கோம்? 1. ஏன் 1 கழிச்சோம் அப்படி யாராச்சும் கேட்டாங்கன்னா, ஏன்னா கண்டிப்பாக ஒரு மெக்கானிக்ஸில் ஒரு லிங்கை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ண லிங்கை வந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்றது தான் தெரியணும். ஸோ இதான் வந்து குட்ஸ்பேக் கண்டுபிடிச்சது 3 × n - 1. இவர் வந்து ஒரு பிளானார் மெக்கானிசத்துக்கு தான், பிளேனில் தான் இருக்கணும். பிளேனில் வந்து ஒரு பிளேனில் ஒரு பாடியை வச்சோன்னா, ஒரு பிளேனில் இப்போ ஒரு சமதளத்தில் ஒரு பாடியை வைக்கிறீங்க. இந்த பாடியை வந்து ஒரு பிளேனில் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பாடி வந்து எங்கே போக முடியும்னா, அதால் எக்ஸ் ஆக்சிஸ் நகர முடியும், ஒய் ஆக்சிஸ் நகர முடியும், அப்புறம் சுத்த முடியும். ஆனால் தான் அந்த 3 எப்படி வந்ததுன்னா, ஸோ பிளேனார் மோஷனுக்கு 3 பாசிபிள் மோஷன் இருக்குது. பிளேன் மோஷனில் 3 பாசிபிள் மோஷன். அதனால் அந்த 3 போடுறோம். இந்த கழித்தல் 1 ஏன் போட்டோம்? கீழே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏதாச்சும் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணோம். இது இல்லை, இதை கூட ஃபிக்ஸ் பண்ணலாம், இதை கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். இது ஏதாச்சும் ஒன்று மெக்கானிசம்னா ஏதாச்சும் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணோம். அதனால் கழித்தல் 1. 3ஆல் ஏன் பெருக்கிறோம்? பிளானார் மோஷன். அப்போ 2 × லோயர் பேருக்கு வந்து 2 வகையான மோஷன் தடுக்கும், ஒரு ஹையர் பேர் வந்து ஒரு வகையான மோஷனை தடுக்கும் அப்படின்றது அர்த்தம். லோயர் பேர்னா அது 2 மோஷனை தடுக்கும், ஹையர் பேர்னா ஒரு மோஷன் தடுக்கும். அதனால 2 மோஷன் தடுக்கும், 2ஆல் பெருக்கி போடுறாங்க. ஹையர் பேருக்கு வந்து 1ஆல் போடுறாங்க. அதனால ஒரு மோஷன் தடுக்கும். ஹையர் பேர் ஒரு மோஷன் தடுக்கும், லோயர் பேர் 2 மோஷன் தடுக்கும். மெக்கானிக்ஸ்ல ஒரு லிங்க் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, பிளானார்னா 3. ஸோ இது வந்து குட்ஸ்பேக் கண்டுபிடிச்சாரு. குட்ஸ்பேக்லேருந்து மாறுபட்டவர் வந்து குரூப்லர். என்னன்னா அவர் பிளானார் மோஷன் தான் யூஸ் பண்ணுறாரு, ஆனால் வந்து வித்தவுட் ஹையர் பேர் அப்படின்னால ஃபார்முலா என்ன வருது? 3 × n - 1 - 2j. அது குரூப்லர் கிரைட்டீரியன். அதே ரிடண்டன்ட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எப்படி இருந்தால் எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, தட் ஈக்குவேஷன் இஸ் கால்ட் மாடிஃபைட் குட்ஸ்பேக் ஈக்குவேஷன். இப்போ DOF = 3 × n - n suffix r -1 - 2 × j suffix r -h f suffix r. ஸோ என்னன்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் த ரிடண்டன்ட் செயினுக்கு எப்படின்னா 3 × n, 3 ஓப்பன் த ப்ராக்கெட், n - nr - 1 க்ளோஸ் த ப்ராக்கெட், -2 ஓப்பன் த ப்ராக்கெட், j - jr க்ளோஸ் த ப்ராக்கெட், -h - fr. இல்லை nrனா என்ன? நம்பர் ஆஃப் ரிடண்ட் லிங்க்ஸ். jrனா என்ன? நம்பர் ஆஃப் ரிடண்ட் பேர்ஸ். frனா என்ன? நம்பர் ஆஃப் ரிடண்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இதில் என்ன நோட் நம்ம இந்த மைண்டில் வச்சுக்கணும்? A mechanism has 3 degrees of freedom less as compared to that of kinematic chain from which is obtained structure degrees of freedom. ஸோ இதில் என்ன அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா தெரியும். இந்த ஃபார்முலாக்கும் இந்த ஃபார்முலாக்கு என்ன வித்தியாசம்னா -3 தான் வித்தியாசம். ஸோ இந்த ஃபார்முலா 3n - 2j - hனா இது 3n - 3 - 2j - h. ஸோ 3 டிகிரி ஆஃப் ஒரு கினமேட்டிக் செயினை விட ஒரு அதே மெக்கானிசம் வந்து 3 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கம்மியாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸ்ட்ரக்சருக்கு எவ்வளோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கணும்? டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 0 சூப்பர் ஸ்ட்ரக்சருக்கு, இல்லை ப்ரீலோடட் ஸ்ட்ரக்சருக்கு, இல்லை ரிடண்டன்ட் ஸ்ட்ரக்சர். இதுக்கு பேர் வந்து சூப்பர் ஸ்ட்ரக்சர், ப்ரீலோடட் ஸ்ட்ரக்சர், ரிடண்டன்ட் ஸ்ட்ரக்சர். இந்த 3த்துக்குமே வந்து என்ன டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கணும்? நெகட்டிவ் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வரும். இதான் வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கினமேட்டிக் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் கினமேட்டிக் செயின் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் த மெக்கானிசம் தெரியணும், குட்ஸ்பேக்கு. அப்புறம் குரூப்லர் கிரைட்டீரியன் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் மாடிஃபைட் குரூப்லர் கிரைட்டீரியன் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் கினமேட்டிக் செயினுக்கும் கினமேட்டிக் மெக்கானிக்ஸுக்கும் எவ்வளோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வித்தியாசம் இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரக்சர் வந்து எவ்வளோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் தெரிஞ்சுக்கணும். சூப்பர் ஸ்ட்ரக்சருக்கு எப்படி டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு செயினை பார்த்தா அது லாக்டு செயினா
கன்ஸ்ட்ரைன் செயினா அன்கன்ஸ்ட்ரைன் செயினா அப்படின்றது கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு செயின் போடுவோம். இப்போ இந்த செயின் வந்திருக்கு. இது அப்போ இதில் வந்து n = 2p - 4 இந்த ஃபார்முலா தான் வச்சுக்க போகிறோம். இப்போ n எத்தனை நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் இருக்குது? 3. 1 2 3. அப்போ 3 போட்டுடலாம். எத்தனை பேர் இருக்கு? 1 2 3 இருக்கு. ஸோ அப்போ வந்து 2 × 3 -4. அப்போ 3 6 - 4. அப்போ 3 2. எது பெருசா இருக்கு? 3 தான் பெருசா இருக்கு. LHS > RHS தான் என்னப்பா இது செயின்? லாக்டு செயின். அப்போ இந்த செயின் என்ன பேர் வைக்கலாம்? லாக்டு செயின் பேர் வைக்கலாம். இந்த செயினுக்கு லாக்டு கினமேட்டிக் செயின் அப்படி பேர் வைக்கலாம். சரி, இப்போ அடுத்தது வந்து 4 போடுவோம். இப்படி இருக்கும். ஸோ இதில் வந்து எத்தனை லிங்க் இருக்கு? 4 லிங்க் 4 பேர் இருக்கு. ஸோ வந்து மறுபடியும் ஃபார்முலாவில் விளையாடுறோம். 4 2 × 4 4 8 - 4 4 ஈக்குவல். அப்போ LHS = RHS னா அது கன்ஸ்ட்ரைன்டு செயின். அந்த செயினுக்கு பேர் கன்ஸ்ட்ரைன்டு செயின் அப்படி சொல்லிட்டு இது பண்ணுவோம். LHS = RHS அப்படின்னா கன்ஸ்ட்ரைன்டு செயின். சரியா? கிரேட்டராக இருந்தால் இதே வந்து 5 வச்சுக்கலாம். 5 இருந்ததுன்னா லிங்க்கு 5 பேரு 5 நம்பர் ஆஃப் லிங்க் வந்து 5. அப்புறம் 2 × 5 - 4 10 - 4 6. அப்போ LHS < RHS இருந்தால் அது வந்து அன்கன்ஸ்ட்ரைன்ட் செயின். ஸோ இது வந்து 5 இருந்தால் இது அன்கன்ஸ்ட்ரைன்டு செயின். ஸோ இப்படி தான் வந்து ஒரு செயினை பார்த்தா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அது எந்த செயின் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்னைக்கு பவதாரணி மூலிமா வந்து நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம்? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா என்ன, ஒரு பாடி டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், ஸ்பேஸ் வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன, அதே வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஒரு செயின் பார்த்தோம்னா அது லாக்டு செயினா அன்கன்ஸ்ட்ரைன்ட் செயினா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி எப்படி கண்டுபிடிக்கும். அப்புறம் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து புட்ஸ்பேக் கிரைட்டீரியன்னா என்ன, குரூப்லர் கிரைட்டீரியன் என்ன, மாடிஃபைட் குரூப்லர் கிரைட்டீரியன் என்ன அப்படின்றத கற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஸ்பேஷியல் மெக்கானிசத்துக்கு எப்படி வந்து ஒரு ஸ்பேஷியல் மெக்கானிசத்துக்கு எப்படி வந்து நம்ம டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கிறது அப்படின்றதும் தெரிஞ்சுப்போம். ஒரு ஸ்பேஷியல் மெக்கானிசத்துக்கு எப்படி டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிப்போம் அப்படின்னு தெரிஞ்சுப்போம். ஸ்பேஷியல் மெக்கானிசத்துக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறது, ஒரு நார்மலான இதுக்கு வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பார்த்தோம். ஸ்பேஷியல் மெக்கானிசத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா F = 6 × n - 1 - 5p1 - 4p2 3p3 2p4 - 1p5. இதான் வந்து ஒரு ஸ்பேஷியல் மெக்கானிசத்துக்கு எப்படி டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது. இப்போ என்னது? நம்பர் ஆஃப் லிங்க்ஸ். P னா என்னது? P1 னா kinematic pair having 1 degree of freedom. P2 னா kinetic pair having 2 degree of freedom. P3 னா kinetic pair 3 degrees of freedom. P4 னா kinetic pair having 4 degrees of freedom. P5 னா kinetic pair having 5 degree of freedom. So this is the degree of freedom for the spatial mechanism அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். So in this way we are able to calculate degree of freedom. So இவ்வளோத்தையும் நமக்கு தெளிவாக சொல்லி தந்த பவதாரணிக்கு thank you.